தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 70:4. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சிமிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு அருமையான இரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவதற்கான ஒரு வழியை நமக்கு கூறுகின்றார். அது என்னவென்றால், இந்த இன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கிருபையின் வார்த்தையில் கூறப்படுகின்ற இரட்சிப்பில் பிரியப்படுகின்றவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல வேண்டுமாம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய தயவு, இரக்கம் எப்பொழுதும் நம்மையும் நம் சந்ததியையும் ஆண்டு கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் இறைவனுடன் உறவாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் என்ன கூற வேண்டுமாம் தெரியுமா? எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கும். சில நேரங்களில் அப்பொழுது நாம் தேவையற்ற காரியங்களை நினைத்து, தேவையற்ற பிரச்சனைகளை, அவர்கள் எனக்கு இப்படி செய்தார்களே, நான் அவர்களுக்கு நன்மை செய்தேனே, இப்படி எனக்கு தீமை செய்தார்களே என்று பழைய கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வை எல்லாம் நாம் சும்மா இருக்கும்போது நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது கூட உண்டு. அப்படித்தானே? கர்த்தர் அதை விரும்பவில்லை. அவர் என்ன கூறுகின்றார் தெரியுமா? நீ எதையுமே நினைக்க வேண்டாம், என்னை மட்டும், நான் தானே உன்னை ரட்சிப்பவர். நீ நன்மை செய்து ஏமாற்றப்பட்டவர்களா? நீ அவர்களால் ஏமாந்து இருக்கிறவர்கள், உனக்கு ஒரு காரியம் செய்ய முடியுமா? நான் நினைத்தால் தானே உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் நினைத்தால் தானே உன் சந்ததியை பெருக பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அவர்களை நினைத்து கவலைப்படுகின்றாய்? நீ என்னை நினைத்து எப்பொழுதும் அனுதினமும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று என்னை மட்டும் நோக்கிப்பார். நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன், உனக்கு இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கடவுள் வாக்கு மாறாதவர். அவர் மனிதர் அல்ல. நாம் ஒருவருக்கு அப்பொழுது அந்த சூழ்நிலைகள் செய்வோம் என்று வாக்கு கொடுப்போம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு பின்பு அதை செய்ய நம்மளால் முடியாது. ஏன்னா நாம் மனிதர்கள் தான், மாறி மாறி தான் வரும் சமுதாயத்தில். ஆனால் கடவுள் மாறாதவர். அவர் சொன்னதுதான். ஒரு சில காலங்களை அவள் தாமதப்படுத்துவர். காரணம் என்றால் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நாம் இன்னும் பரிசுத்தமாகுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படி கடவுள் மாட்சி மிக்கவர், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று நாம் அனுதினமும் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் வார்த்தையை மட்டுமே, இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் கூறுகிறார், நிச்சயமாக நம்மை ரட்சித்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் மேல் ரட்சிப்பில் நாங்கள் பிரியப்படுகிறோம் அப்பா. நீர் எப்பொழுதும் எங்களுடன் இருக்க வேண்டும், நாங்கள் மிகுந்த பரிசுத்தவானாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற எங்களுக்கு, அப்படி என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருங்கள். நீங்கள் பரிசுத்தமாக முடியவில்லையே என்று நினைக்கின்ற காரியத்தில் கூட இந்த வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுது உன்னை பரிசுத்தமாக்குவேன் என்று கூறின வாக்குத்தத்திற்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்றிலிருந்து அனுதினமும் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று கூறுவோம் என்று உறுதியடிக்கின்றோம். எங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி எங்களை ரட்சிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.